தில்லை விநாயகர் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே பக்த ஜனசபை என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு கடந்த மாதம் 5ஆம் தேதி நன்னீராட்டு விழா நடைபெற்றது. முழுவதுமாக ஆணையுடைய பொதுநல நிதியிலிருந்து நடைபெற்றிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் அதிக அளவு குடமுழுக்கு நடைபெற்ற ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி, எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி தலைமையில் நடக்கின்ற இந்த ஆட்சியில் 3300க்கும் மேற்பட்ட திருக்கோயில் குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 3500 திருக்கோயில்கள் குடமுழுக்கு எட்டப்படும் என்று நம்புகிறோம். அதற்கு விரைவாக பணியை துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களும், இந்த சென்னை முன்றினுடைய இணை ஆணையாளர் முல்லை அவர்களும், சென்னை 2னுடைய இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களும் முழு மூச்சில் சென்னையில் 40, 50, 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடமுழுக்கு காணாமல் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு தில்லை விநாயகர் திருக்கோயிலுடைய பக்த ஜனசபையின் சார்பில் சுமார் 7 லட்சம் மதிப்புள்ள வெள்ளியிலான திருக்கோயிலுக்கு பூஜை பொருட்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பக்த ஜனசபைக்கு துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்ப்பு சமூக விரோத செயல்கள் அமைதி தவழ்கின்ற இந்த நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் வன்முறையை விதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த நினைத்தவர்களுடைய சூழ்ச்சிகள் வேறறுக்கப்படுகின்றன. இது போன்ற நிகழ்வுகளால் அமைதியை குலைக்க முற்படுகின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் நிதானமாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர், அதே நேரத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர். இது போன்ற செயல்கள் எங்காவது முளைக்குமானால் சமுதாயத்தில் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அகற்றுவார். தமிழகம் அமைதி நிலவுகின்ற பூமியாக மாற்றுவதற்கு, தமிழகம் பொருளாதாரத்திலே ஏற்றம் பெறுவதற்கு, தமிழகம் கல்லாமை என்பது எங்குமே இல்லாமை என்று செய்வதற்காகவும் அணு நேரமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற, அமைதியை நிலைநாட்ட எந்தவிதமான முயற்சிக்கும், எந்தவிதமான சூழலுக்கும் அவர் தன்னை ஆட்படுத்தி கொள்வார் என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது. மிக முக்கியமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது. மக்களை ஏமாற்றுவதற்காக தான் திட்டம் தொடங்கி எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். மக்களை இப்படி நாங்கள் கூட திருப்பி சொல்லலாம். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது ஏன் மக்கள் பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்கின்றார்? இதை மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆட்சியிலே இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். நான் முதல்வர் என்றாலும் சரி, இல்லம் தேடி கல்வி என்றாலும் சரி, இல்லம் தேடி மருத்துவர் என்றாலும் சரி, அறநிலையத்துறையில் புரட்சிகரமான பல்வேறு முனைப்புடன் கூடிய திட்டங்கள் என்றாலும் சரி, குறிப்பாக குடமுழுக்கு, நிலங்கள் மீட்பு, திருக்கோயிலே பணியாற்றுகின்ற அர்ச்சகர் நலன், திருக்கோயிலே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் நலன் போன்றவற்றில் பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மக்களை தேடி அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுக்கு இருக்கின்ற சிறு குறைகளை போக்குவதற்காக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார். ஆகவே ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து மாதந்தோறும் புது திட்டங்களை கொண்டு வந்து மக்களுடைய முழு நம்பிக்கையை பெறுகின்ற முதல்வர்
அந்த வகையில் இந்த திட்டமும் ஒரு புதிய திட்டமாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். ஏமாற்றுபவர்கள் தான் ஏமாற்றத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு நிச்சயம் மக்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வாக்கு வங்கிகளால் ஏமாற்ற காத்து கொண்டிருக்கின்றார்கள். செய்தி கொடுத்தாச்சு போதும்.